நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கேப் இருந்திருக்கும் இல்லையா, அப்ப ஆரம்பிச்சது அந்த லவ்? அவங்க கிட்ட போன் பண்ணுவேன், எங்க அப்பா இருக்காருங்க, எங்க அப்பா சொன்னாருங்க, எங்க அப்பா திட்டுவாருங்க, எங்க அப்பா பாப்பா வந்துட்டாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நைஸா எஸ்கேப் ஆயிடுவாங்க. நம்மளா எங்கேயாவது நைஸா தெரியாத கூட்டிட்டு போனா உண்டு. அப்பயும் அவங்களை கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்தது ஒரு நாள் ட்ரிப் மாதிரி போயிட்டு வந்தோம். அது ஒரு அந்த கேப்ல. ஆனா நாங்க வேற ஊர்ல இருந்தோம், அவங்க வேற ஊர்ல இருந்தாங்க. நைஸா வந்துட்டு போயிட்டு எப்பயாவது 1-2 இடம் மட்டும் போயிருக்கோம். அந்த மாதிரி நல்லா மெமரபிள்ஸா இருக்கும். ஆக்சுவலி மேரேஜுக்கு 1 மந்த் முன்னாடி என்னோட பர்த்டே வந்தது. அப்ப எனக்கு தெரியாது இவர் வருவாருன்னு, எனக்கு தெரியாது. நாங்க ரொம்பலாம் பேசிக்க மாட்டோம். லைக் இவர் ஃபோன் பண்ணாருனால எனக்கு பயம் வந்துடும். அப்பா ஆமா, எனக்கு ஒரு நிஜமாவே பயம் வந்துடும். யாரும் நம்ப கூட மாட்டாங்க. நிஜமா பயம் வந்துடும், நான் எடுக்க மாட்டேன். இவர் நம்பரை நான் சேவ் பண்ணல. எப்பதான் சேவ் பண்ணீங்க? இல்ல, நான் மேரேஜ் வரைக்குமே நான் சேவ் பண்ணல. ஒரு நம்பரை நான் மக்கப் பண்ணிருந்தேன். 83 அவர் தான் 8 ஓகே, அந்த நம்பர் நான் அவர் தான் அப்படின்னு தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்னோட பர்த்டே அன்னைக்கு எங்க அண்ணா என்ன கூட்டு போறதா இருந்துச்சு ஆஃபீஸ்க்கு. இவர் வந்து கரெக்டா வீட்டு வாசல் எனக்கு ஃபோன் பண்றாரு, எங்க எர்த்குவேக் வருது, வெளியில வரலையா நீங்க, வீட்டு வாசல் வாங்க, நிலநடுக்கம் வருதுங்கன்னு. போய் பாகையில இருந்து பார்த்தா இந்த சினிமால எல்லாம் பண்ற மாதிரி ரோட் எண்ட்ல நின்று இருக்காரு. எங்க அம்மாக்கு ஏதோ லைட்டா டவுட் வந்துருச்சு, ஏதோ இந்த பொண்ணு ஏதோ பண்ணுது, இந்த பையன் ஏதோ வந்திருக்கான். அதுக்கப்புறம் எப்படியோ எங்க அண்ணனை நைஸா கழட்டி விட்டு, எனக்கு இவரும் ஊர்ல இருந்து வந்துட்டாங்க. ஸோ எங்க அண்ணனும் என் கூட வந்து எனக்கு ட்ராப் பண்றேன்னு சொல்றான். எனக்கு வீட்டுல சொன்னாலும் எங்க அப்பா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட். என்னதான் என்கேஜ்மெண்ட் ஆயிருந்தாலும் நீ எப்படி மேரேஜுக்கு முன்னாடி அவர் கூட போவேன்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்ட். நான் ரொம்ப பயந்து பிள்ளைதான் உண்மையாவே எங்க அப்பாக்கு. நிஜமா அது ரொம்ப செம்மையா இருந்துச்சு. திடீர்னு வந்து பாதி தூரம் அப்புறம் ரோட்லயே எனக்கு கேக்கெல்லாம் கட் பண்ணி அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னோட ஆஃபீஸ்க்கு நான் அந்த கேக் எடுத்துட்டு போய் எல்லாருக்கும் கொடுத்தேன். அது ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி ஹெல்மெட் போட்டிருந்தாரு இவரு. நான் நடந்து போயிட்டே இருக்கேன், இப்படி வந்து பர்த்டே எனக்கு நடந்து போயிட்டே இருக்கேன். ஒரு சடனா ஒருத்தர் வந்து அன்னோன் பர்சன் ஸ்டாப் பண்ணி அந்த இன்விடேஷனை காமிச்சு, இது அட்ரஸ் எங்க இருக்கு தெரியுமா உங்களுக்கு? எனக்கு அதை பார்த்ததும் இதுல நம்ம பேர் போட்டிருக்கு, என்ன இது, அப்புறமா இது நீங்க தானே அப்படின்னு அவர் ஹெல்மெட்டை கழட்டி நான் தான் செம ஷாக்கு. ஐயோ என்னடா இது, சரி அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது, எல்லாத்துலயும் பிளாக். கேக் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாரு. எங்க ஆபீஸ் கீழே நின்று நான் கேக் அந்த பார்க்கிங் கிட்டே கேக் கட் பண்ணி அங்கேயே. அப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் தான் பேசிருப்பேன். அது ரொம்ப நேரம் எல்லாம் பேச